ஹரியோம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிருத் வித் சுபா. தினம் தினம் புதிய சமஸ்கிருத வார்த்தைகளை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நவராத்திரியோட மூன்றாம் நாள் அப்படிங்கறத சமஸ்கிருதத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா திருத்தீயா நவராத்திரி. திருத்தீயை திதி அப்படின்னா மூன்றாம் நாள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா துர்க்கையோட மூன்றாவது வெளிப்பாடான சந்திரகண்டா தேவி. இந்த தேவிக்கு சந்திரகண்டா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அவங்களுடைய நெற்றியில பிறை நிலவுக்கு சம்ஸ்கிருதத்துல சந்திரன், கண்டா அப்படின்னா மணி இல்லைன்னா பெல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப்ல அந்த பிறை நிலவு இருக்காம். அதனால இந்த அம்பாளுக்கு சந்திரகண்டா தேவி அப்படின்னு பேர் வந்தது. இந்த அம்மன் சிவனுடைய பத்தினியா இருக்காங்க, அதாவது பார்வதி தேவியின் திருமணமான வடிவல இருக்காங்க. பத்தினி அப்படின்னா தமிழ்ல மனைவி அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திரகண்டா தேவிய வழிபடுறதுனால நமக்கு மன அமைதி, எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுதலை, பயம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் அமைகிறது. இவங்களை வழிபட வேண்டிய ஸ்துதி என்ன அப்படின்னா யாதேவி சர்வபூதேஷு மா சந்திர கண்டா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. மீண்டும் நாளை புதிய விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தன்யவாதக.